நாட்களுக்கு முன்பாக நான் இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஃபோட்டோவை பார்த்தேன். அப்போ அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பா, அந்த மகளுடைய பையன், 3 பேருமே இருக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஆனால் இதே இப்போ அது இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த நபருக்கு ஒரே பொண்ணு. அந்த ஒரே பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாரு. இப்போது அந்த செல்லமாக வளர்த்த அந்த பொண்ணு ஒரு பையனை நேசிச்சாங்க. அந்த பையனும் நல்ல பையன் தான், அந்த பையனும் நல்லா சம்பாதிக்கிற பையன் தான். ஆனால் என்னமோ தெரியல, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அது பிடிக்கல, வேண்டாம் நம்ம அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்ன உடனே இந்த பொண்ணு யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு அந்த பொண்ணு வெளியே போயிருச்சு. அப்போ அவனுடைய தகப்பனார் அதை பகைச்சிட்ட, அவ்வளோதான், இனி உன் கூட எந்த ஒட்டுறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரோதமாகி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அது ஒரு வித்தியாசமாக போயிடுச்சு. ஆனால் 10 வருஷம் தாண்டி அதே மகளும் மருமகனோட சேர்ந்து அவர் ஒரு ஃபோட்டோவில் நிற்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சந்தோஷம்தான், தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டது சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகளை மன்னிச்சது சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகளோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது சந்தோஷம்தான். ஆனால் ஏறக்குறைய இந்த ஒரு பிரச்சனையை சரியாக டீல் பண்ணாததுனால 10 வருஷம் அவருடைய வாழ்க்கையில வேதனையோடையே கழிச்சிட்டாரு. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் சிக்காயி, இந்த பிள்ளையை செஞ்ச இந்த பிரச்சனையினால அவர் ரொம்ப சிக்காயி, அவருடைய பலனெல்லாம் அற்று போயிருச்சு. 10 இயர்ஸ்ல அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியத்தை நம்ம எப்படிதான், அதுக்காக அவர் அது செய்யக்கூடாது, அவர் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா அந்த இடத்துல எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம சில இடத்துல சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தை யாரு தான் தரணும்னா, கர்த்தர் தான் நமக்கு தரணும். ஆண்டவர் தான். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மன்னிச்சு தான் ஆகணும். ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த பிள்ளையினுடைய குழந்தையை சுமந்து தான் ஆகணும். இப்போ வயசாகும் போது தன்னுடைய பிள்ளையினுடைய பாசம் அவருக்கு தேடுது. தன்னுடைய பிள்ளை கொஞ்சம் ஆறுதலா பேசின உடனே, சரி கடைசி காலத்துல இவ தான் நம்மளை வச்சு பாப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஆனா அவர் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க, அந்த மேரேஜ் நடந்த உடனே அவருடைய மிகப்பெரிய ஒரு சொத்தை ஒரு சாதாரணமான அவருடைய சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தர் எழுதி வச்சிட்டாரு. ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா, நான் சம்பாதிச்சதை உனக்கு நான் தரமாட்டேன், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இப்போ 10 வருஷம் தாண்டி கொடுத்ததை இப்போ அவரால் திரும்பி வாங்க முடியுமா? இப்போ ஃபீல் பண்றாரு, ஐயோ நான் தெரியாம அவசரப்பட்டு கோவப்பட்டு அந்த மாதிரி உன் மேல இருக்கிற கோவத்துல எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இப்போ உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா அந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சில விஷயம் நியாயமா இருக்கும், ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது நியாயமா இருக்காது. அதனால உலகம் அப்படிதான், நம்ம இந்த உலகத்துல வெற்றியாய் வாழ்ந்துதான் ஆகணும். அதற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உண்மை இல்லாம இருக்க வேணும்னு சொல்லல, நம்ம பொய் சொல்லணும்னு சொல்லல, ஆனா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தரணும்.